இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் காத்திருக்குங்க. அதனால தான் ரிஷிபராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய கண்களுக்கு தென்பட்டிருக்கு. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா முருகா போற்றி எனும் மந்திரத்தை மனதார நினைச்சுக்கிட்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். ரிஷிபராசியை சேர்ந்த நண்பர்கள் நீங்கள் கடந்த சில நாட்களாகவே வாழ்க்கையை பார்த்தாலே அவங்க ரொம்ப பொறுமையோட உழைப்போடு பல சவால்களை எதிர்கொண்டிருப்பீங்க. எளிதில் யாரையும் நம்பக்கூடிய குணம் காரணமாக சில நேரங்களில் உங்களுக்கு ஏமாற்றத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாக தான் கிடைச்சிருக்கும். நண்பர்கள் இல்லைன்னா உறவினர்கள் மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. பணவரவு இருந்தாலும் செலவுகள் அதிகரித்து சேமிப்பை குறைத்திருக்குங்க. வேலை தொழிலில் பல தடைகளை கடந்து முன்னேறி இருப்பீங்க. சொந்த வீடு நிலம் தொடர்பான சிந்தனைகள் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லை, தாம்பத்திய வாழ்க்கையில் சில கருத்து வேறுபாடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தித்து இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நண்பர்கள் பொதுவாகவே நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவசரப்படாமல் யோசித்து முடிவெடுக்கக்கூடிய நபருன்னே சொல்லலாம். கஷ்டம் வந்தாலும் எளிதில் மனம் தளர மாட்டீங்க. உங்கள் இலக்கிய அடைய தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பீங்க. தொழில் மற்றும் பண விஷயங்களை ரொம்ப பொறுப்போடு இருப்பீங்க. ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா இறுதி வரை ஆதரவாக அவங்களுக்காக நிற்பீங்க. குடும்ப உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபருன்னே சொல்லலாம். நல்ல வீடு நல்ல ஆடை வசதியான வாழ்க்கை வாழ விரும்புகிறீங்க. அழகு கலை சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு எப்போதும் ஆர்வமும் ஈடுபாடு அதிகம் இருக்கும். எடுத்த முடிவில் எப்போதும் உறுதியாக இருப்பீங்க. பிற கருத்துக்களை எளிதில் மாற மாட்டீங்க. உங்களுடைய ரிஷிபராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா சில பலவீனமான விஷயங்களாக சில நேரங்களில் பிடிவாதம் அதிகமாக இருப்பதே உங்களுக்கு பிரச்சனையாக மாறுது. அது மட்டும் இல்லை, மற்றவங்களை உடனடியாக ஏற்றுக்கொள்ள சிரமப்படுவது உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மன அழுத்தத்தை தந்திருக்கும். மேலும் ரிஷிபராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலானா, ஏன்னா நீங்கள் சுக்கிரனை அதிபதியாக கொண்டிருப்பதால் வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி தாய் வழிபாடு சிறப்பான ஒரு பலனை தருங்க. அது மட்டும் இல்லை, வெள்ளிக்கிழமை நாளில் அம்மன் வழிபாடு உங்களுக்கு ஏற்படக்கூடிய காரிய தடைகளை விலக்கி மனதில் பார்த்தீங்கன்னா நிம்மதியும் சந்தோஷத்தை தரும். மேலும் இந்த கிரகநிலை அமைப்பை பொறுத்தவரை ரிஷபராசி நண்பர்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான பலன்கள் காத்திருக்கு, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா, மறக்காமல் வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி நண்பர்களே, இந்த நேரம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அடுத்த 7 நாட்களும் ரொம்ப பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும். கடந்த சில நாட்களாக இருந்த குழப்பங்கள் மெதுவாக குறைந்து சில நல்ல மாற்றங்களை தரப்போகுது. வேலை செய்யும் இடத்துல உங்கள் திறமைக்கு பாராட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புதிய பொறுப்புகளும் வரலாம். தொழில் செய்தீங்கன்னா பழைய வாடிக்கையாளர்கள் மூலம் லாபம் உண்டாகும். முக்கிய முடிவுகளை அவசரமாக எடுக்காமல் ஆராய்ந்து எடுப்பது நல்லது. பணவரவு பொறுத்தவரை எதிர்பார்த்திருந்த சில பணவரவுகள் கிடைக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. சேமிப்பில் கவனம் செலுத்தினீங்கன்னா எதிர்கால பாதுகாப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் இனி சரியாகும். உறவினர்களுடைய ஆதரவு உண்டு. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுக்கள் நடத்தலாம். அது மட்டும் இல்லை, வாழ்க்கை துணையோடு இந்த நேரம் புரிதல் அதிகரிக்கும். நண்பர்களிடம் மனம் திறந்து பேசுவதால் நிம்மதி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா உடல் சோர்வும் தூக்கமின்மையை கவனிக்க வேண்டும். போதுமான ஓய்வு தண்ணீர் குடிப்பது நல்லது. உணவு முறையில் பார்த்திங்கன்னா சரியான நேரத்தை கடைபிடிச்சிங்கன்னா உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். குறிப்பாக இந்த நேரம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி நண்பர்கள் நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி இல்லைனா துர்கை அம்மன் வழிபடுவது நல்லது. பசுமாட்டிற்கு அதே போல் பச்சை கீரை இல்லைனா பழங்களை கொடுப்பது ரொம்ப நல்லது. மேலும் இந்த நேரம் நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களை வெற்றியாக மாறும். உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இதையும் செய்வதும் நல்லது. எதிலும் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. அதிக முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும். பயணங்கள் உண்டு. அனைத்து தடைகளும் இனி அகலும். குடும்பத்தில் மன நிறைவு ஏற்படுங்க. அதே வகையில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். வாழ்க்கை துணையால் நன்மை உண்டு. குழந்தைகளுக்காக பாடுபடுவீங்க.
விருந்தினருடைய வருகை இருக்குங்க. உறவினர் நண்பர்களோடு திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். நிதானமாக இருப்பது நல்லது. குழந்தைகள் வெளிநாடு சென்று படிக்க வைக்கக்கூடிய முயற்சி இந்த நேரத்தில் வெற்றியாக மாறும். தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதே போல் பணியாளர்கள் செயல்கள் உங்களுக்கு இந்த நேரம் கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம். எனவே ரொம்ப கவனமாக இருங்க. லாபமும் ஆனால் அதிகரிக்குங்க. எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கூடுதல் பணி சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும். பெண்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் எதையும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. அரசியல்வாதிகள் உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு படிப்படியான வளர்ச்சி காண்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றக்கான அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டியதாக இருக்கும். வாகனங்களை செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா குருவினுடைய பேச்சு நடந்திருப்பதால் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து பலன் தரப்போவதால் இதுவரை உங்கள் அடிமனதில் இருந்த பதற்றம், பயம், மனக்குழப்பங்கள் நீங்கி தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறந்திருக்கு. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். முக்கிய வேலைகளை நீங்களே முன்னின்று முடித்தால் வெற்றி உண்டு. சகோதர சகோதரிகளிடையே சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரலாம். பாக பிரிவினையில் நிலையாக செயல்பட பாருங்க. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உள்ளவங்களுடைய விட்டு கொடுத்து போக பாருங்க. பெரியவங்களின் ஆலோசனை உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை தரும். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுங்க. நெடுங்கால நண்பராக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனைகளை சொல்லி கொண்டு இருக்காதீங்க. அவ்வப்போது வரக்கூடிய முன்கோபத்தை மட்டும் குறைக்க பாருங்க. மேலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் மறைந்திருந்த திறமைகள் இனி வெளிப்படும். பிரபகளுடைய நட்பு கிடைக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து போனாலுமே மகிழ்ச்சியோடு நீங்கள் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போவது நல்லது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்ப்பதால் பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். தந்தையோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இனி விலகும். திடீர் பணவரவால் பழைய கடனை பைசல் செய்வீங்க. மகளின் திருமணத்தை கோலாகலமாக நடத்தி முடிப்பீங்க. சிலர் விலையுயர்ந்த ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மேலும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாகிய 11ஆம் இடத்தை பார்ப்பதாலேயோ சொந்த ஊரில் செல்வாக்கு இனி உயரும். விஐபிக்கள் அறிமுகமாவாங்க. வற்றிய படப்பை இனி நிரம்பும். சொத்து பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். மற்றும் சகோதர சகோதரிகளால் ஆதாயம் உண்டு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் உண்டாகும். அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாக இருக்குது. குருவின் சாதகமான அமைப்பு காரணமாக கல்வி, போட்டித் தேர்வுகள்னு அரசு வேலை தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரும். கலை, ஊடக, சினிமான்னு படைப்பு துறைகள் இருந்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் உருவாகும். பணவரவு பொறுத்தவரை திருப்திகரமாக இருக்குது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் சுமையினை குறையும். காதல் உறவுகள் வலுப்பெற்று திருமணமாக மறு வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறவுகளில் இருந்த கருத்து வேறுபாடுகள் இனி குறையும். புதிய வாகனங்கள் இல்லைனா சொத்து வாங்கக்கூடிய யோக அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த நேரம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கஷ்டமோ சங்கடமோ இருந்தாலும் வெளிவட்டாரத்தில் இருக்கக்கூடிய நெருங்கிய நண்பராக இருந்தாலும் 3ஆம் நபரிடம் சொல்வதை தவிர்க்க பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, நீண்ட நாள் கனவை நிறைவேற இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குது. மிதுன ராசினருக்கு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்த நாட்களாக இருக்க போகுது. குரு, சுக்கிரனே, புதனே 4 கிரகங்களின் சாதகமான தாக்கம் இந்த நேரம் தொழில், வியாபாரம், வேலைவாய்ப்பில் வளர்ச்சியை ஏற்படுத்தும். தகவல் தொழில்நுட்பம், கணக்கியல், நிதி, பங்குச்சந்தை துறைகளில் இருந்தீங்கன்னா கூடுதல் வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். நிலவில் இருந்த பணமும் உங்கள் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி உறவினர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். புதிய திட்டங்களை தொடங்குவீங்க. முக்கிய முடிவுகளை எடுக்க ஏற்ற ஒரு சிறப்பான காலமாக இது அமையும். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக இந்த நேரம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளை தாண்டி செய்யும் முயற்சி வெற்றியை தரும். காரிய வெற்றி உண்டு. எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும். வீண் அலைச்சல் குறையும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கள் ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற மனக்கவலை உண்டாகும். அடுத்தபடியாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு உண்டாகும். நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியதாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்தபடியாக மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் உத்தியோகத்தில் சரியாக முடிக்க வேண்டுமேனு கவலை உண்டாகும். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவங்களால வீண் பழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத செலவு உண்டாகலாம்.
கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரலாங்க. பிள்ளைங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப கவனமாக இருக்க. இந்த பதிவு பொறுத்தவரை ரிஷப ராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பில் கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்